நான் போட்ட சப்பாத்தி முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். நான் எப்படி மாவு போட்டு பிசைஞ்சிருக்கேன், எப்படி திரட்டியிருக்கேன், ஒட்டாமல் வரும், சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. அது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வீடியோ. இந்த சப்பாத்தி அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒயிட்டாக அந்த ப்ரௌனிஷோடு இருக்குது. கலரு சாஃப்டாகவும் இருக்குது. அந்தளவுக்கு மாவில் நான் சின்ன சின்ன விஷயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் பிச்சு சாப்பிட்லாம் பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற செய்முறை சப்பாத்தி அப்படின்றது. அதுதான் ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன மாவில் ஆட் பண்ணி நான் பிசைகிறேன் அப்படின்றது, எப்படி பிசைகிறேன்ட்டு. அடுத்தது மாவு எப்படி திரட்டியிருக்கேன் ஒட்டாமல் அப்படின்ற மாதிரியும். ஃபைனலாக எங்கள் வீட்டில் சப்பாத்தி எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குது சப்பாத்தி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வளவலை அப்படின்ட்டுருக்குன்ட்டு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுக்க வேண்டாம். இது காஞ்சி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட்லாம். மறுநாள் எடுத்து பட்டக்கும் சாஃப்டாக தான் இருக்கும். அந்தளவுக்குலாம் ரொம்ப ரஃப்பாக ஹார்டெல்லாம் இருக்குது சரிங்களா. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சப்பாத்தி பண்ணுறோம் சரிங்களா. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாகவும் இருக்குது. அந்த ப்ரௌனிஷ் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதோடய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஒரு சிட்டிக்கு சர்க்கரை சேர்த்தா கூட போதும். இந்தளவுக்கு ப்ரௌனிஷாக கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இதுதான் எங்கள் வீட்டு சப்பாத்தி. தீவும் இல்லை, எவ்வளோ ஒயிட்டாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கா. இது இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் சப்பாத்தி செய்கிறோம். இதை தான் ஒரு சின்ன வீடியோ போட்டு காட்டலாம் அப்படின்ட்டுன்னு. பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம். பை. டாட்டா.